ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோ ஆடியோ இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பேங்க் நிஃப்டியில் பற்றி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ப்ளஸ் இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறதும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது செகண்ட் வீடியோ. ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ஃபஸ்ட்டு நிஃப்டியை வச்சு எப்படி பண்ணுறேன்றது போட்டிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் எப்படி போடணுன்றதும் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் உங்களோட ட்ரேடிங் ஐடி இங்கே நேம் இருக்கும். ஸோ அந்த நேமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் லைவ் மார்க்கெட்டில் இது எப்படி யூஸ் ஆகுதுன்ற இந்த இண்டிகேட்டர். ஃபஸ்ட் வீடியோவில் இது எப்படி வந்து யூஸ் ஆகுன்றது எதனால் இதை கொண்டு வந்திருக்கோன்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து நீங்கள் இன்வைட் ஒன்லி கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட அதில் வந்து என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து ஆட் ஆயிரும். உங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுத்த பிறகு டி இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்கும். அது வந்து டெல்டா பேஸ்டு, ரெண்டாவது வால்யூம் சர்ஜ் டெட்டேட்டர். இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு இதில் வந்து சார்ட்டோடவே ஆட் ஆயிரும். ஸோ வந்து என்ன பண்ணுங்கள், மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டு நியூ பிளேன் பிலோன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். செகண்ட் வால்யூம் சர்ஜில் வந்து 20ன்றது இருக்கும். இந்த இடத்துல அதை 200 மாற்றிக்கோங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து பர்ஃபெக்டாக வால்யூம் எப்போல்லாம் அதிகமாகுதோ அப்போல்லாம் கிளியராக இண்டிகேட் பண்ணி காமிக்கும். ஸோ உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சி இந்த 26th பார்த்தீங்கன்னா இந்த 10:45 டைம் ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியாக 5x இங்கே காமிக்கும். இதுலேயுமே காமிக்கும். எதுக்காக ரெண்டுமே போட சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் இதில் காமிக்கலாம்னா இதில் காமிக்கும். வால்யூம் சர்ஜில் ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் 10:45 கேண்டில் இது வந்து இண்டிகேட்டருக்கு ஓப்பன் பண்ணுறேன். 0க்கு மேலே இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டெல்டா, 0 கீழே இருந்தால் நெகட்டிவ் டெல்டா. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது 9:15லேருந்து கண்டினியூஸாக இறங்கிட்டே வந்துச்சு டெல்டா. இங்கே சைடில் வேல்யூ வரும் 5.5 மில்லியன் 6 மில்லியன். இங்கே 6 மில்லியன் கிட்ட இருந்துச்சு. 6 மில்லியன்லேருந்து பாசிட்டிவ் 2 மில்லியன் மேலே வந்துருச்சு, 3 மில்லியன் கிட்ட. ஸோ உங்களுக்கு தெரியுதா இங்கே வால்யூம் சர்ஜ் ஆகி டெல்டா சைடு பாசிட்டிவ் சைடு போகிறதுன்றத பிஃபோராகவே இது இண்டிகேட் காமிச்சிருச்சு. ஸோ பட் மார்க்கெட் என்னென்னா அங்கேருந்து சைட்வேஸில் இருந்து கண்டினியூஸாக என்ன பண்ணியிருக்கேன், அக்குமுலேட் ஆன பிறகு உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் அப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. புரியுதுங்களா? இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி, சாரி இது நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி, உங்களுக்கு இங்கே ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்டே ஏறி இருக்குது. ஓகேங்களா? இந்த இண்டிகேஷன் 10:45 கொடுத்த பிறகு, ஓகேவா, 10:45 கிட்டே கொடுத்த பிறகு இந்த இடத்துல இந்த கேண்டில் 10:45 கொடுத்த பிறகு சைட்வேஸில் இங்கே அக்குமுலேட் ஆன பிறகு தான் கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் அக்குமுலேட் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அக்குமுலேட் ஆகும். அதுக்கப்புறம் டைரக்ஷன் வந்து போகும். ஓகேங்களா? ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கும், எந்த டைரெக்ஷனில் போகிறதுன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த பேட்டர்னும் சேமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. இங்கே கால்லேருந்து இறங்குச்சு. ஸோ சேம் பேட்டர்ன். எப்போல்லாம் இந்த மாதிரி சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கோ, வால்யூம் அதிகமாக வருதோ, உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:15க்கு பார்த்தீங்கன்னா 9:15க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குதுன்னு காமிக்க, இங்கே சைட்வேஸில் இருக்குது டெல்டா. ஒவ்வொரு தடவை இறங்குறப்பையும் மார்க்கெட் ஏற தான் செய்யுது. ஏன்னா பாசிட்டிவ் டெல்டா சைடில் இருக்கிறப்ப இங்கே மார்க்கெட் இறங்குது. இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் உடச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்திங்கனாலும் உடச்சிட்டு எல்லோரும் நினைப்பாங்க மார்க்கெட் ஹெவியாக ஃபாலோ ஆக போகுதுன்னு நினைக்கிறப்ப அது இல்லாமல் திருப்பி மார்க்கெட் ஏறுறதுக்கு காரணம் பாசிட்டிவ் டெல்டா சைடு இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து மார்க்கெட் அப்சைட் மூவ் ஆகுது. ஓஆர்பி ரேஞ்ச் பிரேக் அவுட், ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் வச்சுருந்தாலுமே சரி, உங்களுக்கு இந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் அதை பேஸ் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா திருப்பி மேலே வந்திருக்கும். ஸோ எதனாலனா இங்கே டெல்டா வந்து பாசிட்டிவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு மேலே ஏன் நின்றுட்டுருக்காது கிளியராக தெரியும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த இண்டிகேட்டர்னால உங்களுக்கு யூஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 9:15க்கு பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆகிருக்கு, திருப்பி மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப இதுவுமே மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அப்போ சேம் பேட்டர்ன் தான் இருக்குது தவிர, ஸோ வந்து ரெண்டுத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில நேரம் இந்த 5x வால்யூம் வந்த பிறகு உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல காமிச்சேன்ல 5x வால்யூம் வந்த பிறகுமே சைட்வேஸில் போட்டுட்டு மார்க்கெட் அக்குமுலேட் பண்ணிவிட்டு 10:45லேருந்து கொஞ்சம் நேரம் அக்குமுலேட் பண்ண பிறகு சடன் மூவ் 300 பாயிண்ட்ஸ் மூவை கொடுத்து மார்க்கெட்டை எடுத்து விட்டாங்க. இதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி இதை கிளியராக வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வேறு இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் கீழே இறங்குற மாதிரி வந்துட்டு திருப்பி என்ன பண்ணியிருக்கு, 5 மினிட்ஸ் மேலே உடச்சி மேலே போகிற மாதிரி இங்கே கேண்டல்ஸ் கண்டினியூஸாக இருந்திருக்கு சைட்வேஸில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டல் சைட்வேஸு கண்டினியூஸில் இருந்திருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டெல்டா நெகட்டிவில் தான் இருந்திருக்கு. மார்க்கெட் கீழே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மார்க்கெட் இறங்கியிருக்கு. இதுதான் இந்த இண்டிகேட்டரானால ஒரு மேஜர் யூஸு. ஸோ இப்போதைக்கு நீங்கள்
ஆக்சஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களோட ஃபீட்பேக்ஸை அதை கொடுங்க. நான் இதில் வந்து வாட்ஸ்அப்போட குரூப் கம்யூனிட்டி குரூப்பையுமே பின் பண்ணி வைக்கிறேன் இதில் கமெண்ட்டில். ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 to 15 மினிட்ஸ் இங்கே இருந்துச்சு, சடன் ஃபாலோ ஆச்சு, திருப்பியுமே ரைஸ் ஆச்சு, திருப்பி ஃபாலோ ஆச்சு. உங்களுக்கு டெல்டா வைஸ் பாசிட்டிவாக இருக்குன்றப்ப இங்கே பார்த்தீங்களா சடன் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இங்கே சின்னதாக அக்குமுலேட் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து அப் சைடு தான் போயிருக்கு, டவுன் சைட்லாம் போகலை. ஸோ என்ன டெல்டா பாசிட்டிவாக இருக்கிறப்ப டெல்டா எந்த சைடு பாசிட்டிவாக இருக்கோ அந்த சைடு கொண்டு போயிடுவாங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து ஈஸியாகவே உங்களுக்கு டைரெக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து மார்க்கெட் விழுகிறப்ப கண்டினியூஸாக விழுந்து போயிடுமோன்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபால் இருக்குது இங்கே. ஜென்ரலாக நமக்கு கான்செப்ட் என்னென்னா, இது இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இது இருக்குது, இந்த இதுதான் ப்ரீவியஸ் லோ, இதை உடச்சிருச்சு. ஸோ ஹெவி ஃபால் எடுக்கணும், டெல்டா இது அதான் நெகட்டிவ் சைடு பொசிஷன் எடுத்தீங்கன்னா திருப்பி ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் போயிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே வந்துருச்சு. ஏன்னா நம்மளுக்கு என்னென்னா ப்ரீவியஸ் லோ இது, ப்ரீவியஸ் லோ உடச்சிருச்சுன்னா திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆயிரும்ன்ற மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்டோ இந்த கான்செப்ட்லேயோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகுன்ற மாதிரி நினைப்பீங்க. பட்டு டெல்டா வைஸ் உங்களுக்கு எங்கிட்ட பாசிட்டிவ் ஆகுது நெகட்டிவ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு உங்களோட பொசிஷனை பில்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பழைய லாஜிக் எதுவாக இருந்தாலும் ஸோ அது பேஸ் பண்ணி பில்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மார்னிங் ஓப்பன்லேருந்து திருப்பியும் இறங்கிச்சு ஏறிச்சு, டெல்டா பாசிட்டிவ்லேயே தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. இதுதான் ஒரு 4-5 டேஸை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இதை 2 இண்டிகேட்டரும் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ட்ரையல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ரீசன்ட் டேஸு இன்றைக்கி சேமாக தான் இருந்துச்சு. ரீசெண்டாக இந்த இதை ஆல்ரெடி லாஸ்ட் இதில் போட்டு காமிச்சிருப்பேன் இந்த டேட்டு, இருந்தாலும் இது ஒரு இதில் காமிச்சிடுறேன். ரீசெண்டாக நடந்தது 23rd என்னென்னா மார்க்கெட் மேலே தான் இருந்தது, இது வந்து சைட்வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே உடச்சி மார்க்கெட் மூவ் ஆரம்பிச்சிச்சு அப் சைடு. ஓகேங்களா, இங்கே பார்க்குறப்ப என்ன இருக்குன்னா கேண்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் செம்ம பெரிய கேண்டில், செம்ம பெரிய ஃபால் மாதிரி காமிச்சிட்டு, ஆனால் இங்கே டெல்டா வைஸ் பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரமாக பில்டப் ஆகி அப்புறம் மார்க்கிங் ட்ரெண்டிங்க்கு போக ஆரம்பிச்சிருச்சு, அப்சைட் ட்ரெண்டிங்க்காக மாற ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, இதுதான் லாஸ்ட்டில் ஒரு இது 20 மில்லியன் பற்றி சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோஸு, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதில் திருப்பி எப்போயாவது வந்துச்சுன்னா அதை பற்றி போடுறேன். ஸ்டாக்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோன்னு அப்கமிங் வீடியோஸில் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதே சேம் இண்டிகேட்டர் வால்யூம் வச்சு ஸ்டாக்ஸை நம்ம எப்படி பிக் பண்ணுறது, எப்படி பார்க்குறது, ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும் லாங் டேர்முக்காக இருக்கட்டும், அது ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு தனியாக வந்து போடுறோம் ஒவ்வொரு அப்கமிங் வீக்ஸில். ஓகே தானே, தேங்க்யூ.